அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு நாளையில் வேலைக்காரவங்க யாராவது வரல அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய லேடீஸ்க்கு தெரியும். அவங்களே நம்பி நம்பி அவங்களுக்காக வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேலைகளை வந்து எந்த வேலையும் நம்மளால் பண்ண முடியாது. ஏதாவது வெளியில் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்போம். அந்த நேரம் பார்த்து அவங்க வருவாங்க. ஸோ நம்ம வீட்டையும் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அந்த டைமில் வந்து வேலையும் சரியாகவே நடக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஆஸ் அ ஒர்க்கிங் விமனாக நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, வேலைக்கு யாரும் வேணாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸாக வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் இல்லாமல் வீட்டையும் சரி வெளியிலையும் சரி வீட்டு வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற சில டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஃபாலோ பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா, மினிமைசிங் த திங்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து குறைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியாவை நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூம் வந்து ஃபார் மை சில்ட்ரன், என்னோடய குழந்தைங்களுக்காக செக்ரிகேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கிங் த பெட், அரேஞ்சிங் த க்ளோத்ஸு, அவங்க கபோர்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட்டாக நான் பண்ணி கொடுத்ததுனால ஒரு வீட்டில் இந்த ரூமில் எனக்கு எந்த வேலையுமே வந்து இருக்கவே இருக்காது. லாண்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க, அவங்களே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏதாவது டஸ்ட்பின் அங்கே வச்சுருக்கேன். ஸோ குப்பைகளையும் அங்கேயே போட்டு அதை கிளியர் பண்ணுறதும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு பகுதியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயும் நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று, இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறதுனால ஒரு ஸ்டடி ஏரியா அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து படித்து அங்கங்கே புக்கை போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிளேஸஸை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வேலை பழுவை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக குறைக்கலாம். இந்த மாதிரி ரூம்லாம் எங்களால் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துல படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்தந்த பெட்டை மேக் பண்ணுறதுலேருந்து அந்த சின்ன பாட்டில் வந்து அவங்களோட திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு வீட்டில் பழக்கப்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் என்னோடய கிட்ஸையும் சரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆக போகுது எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களே இல்லை. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் காலையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்கவுங்க வேலையை நம்ம பார்த்துட்டாலே போதும். நமக்கு வந்து வேலைக்கு ஆள் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டெட் ஸ்பேஸஸை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ டைனிங் டேபிள் இருக்குது, யாரும் அதில் உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஸ்பில்லேஜ் எல்லாம் இங்கேருந்து நான் வந்து கிச்சன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வேலை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி டெட் ஸ்பேஸஸை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணணும். டைனிங் டேபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனலாகவும் ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ மேட் இட் வெரி மினிமலிஸ்ட். கொஞ்சம் வந்து மினிமலிஸ்டிக்காக திங்ஸை வச்சு பொருட்களை எல்லாம் தேவையில்லாத பொருட்களை எடுத்து வைக்கும்போது அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டெட் ஸ்பேஸஸ், யூஸ் பண்ணாத ஸ்பேஸஸ்ஸு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கிளட்டர் ஃப்ரீயாகவும் நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டோருக்கு பின்னாடி வந்து நம்ம க்ளோத்தை வந்து ஹேங்கர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன். இதனால் அங்கங்கே துணிகளை போடாமல் அழகாக வந்து டோருக்கு பின்னாடி போடுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா வீடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் எந்த வேலை பார்த்தாலும் அதை வந்து ஒரு சைக்கிளாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சமைச்சு முடித்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் எல்லாத்தையும் வந்து சமைச்சு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்புறம் அதை ஒதுங்க வைக்கிறதுக்கு ஒரு நேரம், பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு நேரம், அதை வந்து தனித்தனி வேலையாக பிரிக்காமல் ஒன்ஸ் நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்த கிளியர் பண்ணி அப்புறம் பாத்திரங்களையும் விலக்கி போட்டோம் அப்படின்னா தான் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டு முடித்த உடனே அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கும்போது நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்ற அந்த வேலைகள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலைகளும் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை வந்து ஒரு ஃபுல் சைக்கிளாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அது மாதிரி பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தனித்தனியாக அதை ஒரு வேலையாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பாத்திரம் விளக்குறதும் பார்த்திங்கன்னா, சமைச்சு முடித்தோடனே பாத்திரத்தை விளக்கிடுவேன். சப்போஸ் முடியல அப்படின்னா தான் நான் வந்து டிஷ்வாஷரில் போடுவேன். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்க தட்டை கழுவி வைக்கிறது, டிஃபன் பாக்ஸை கழுவி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து பண்ணணும்.
அப்படி பண்ணுறதுனால பாத்திரங்கள் வந்து ரொம்ப சேராது அதிகபட்சமா. நம்ம இல்ல அப்படின்னாலும் இந்த வீட்ட அவங்களால வந்து ஒரு இண்டிபெண்டண்ட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, வீட்ல வந்து லாண்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு துணிய காய போடுறது, ஒரு டவல காய போடுறது, இது எல்லாமே நம்ம வீட்லயே அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா, அன்னைக்கு அந்த லேடீஸ் தான் எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க வீட்ல இது என்னைக்குமே நடக்காது. அவங்கவங்க வந்து குளிச்ச துணியையோ, இல்ல டவலையோ அவங்கவங்க காய போட்டுருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அதற்கு பழக்கப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள வந்து பகிர்ந்து பண்றதன் மூலமா, நம்ம வந்து பெண்கள் வந்து எல்லா வேலைகளையும் பார்க்குறத கண்டிப்பா குறைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஐ ஆல்வேஸ் கிரியேட் அ ஹோம் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்தையும் வந்து அப்படியே அங்கங்கே போடாம, நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி குடுக்கணும். அந்த மாரி கிரியேட் பண்றதன் மூலமாவும், வீட்ட சுத்தமாவும், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாவும் நம்மளால மெயின்டெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்கரேஷன் எலிமெண்ட். யூசுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளான்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதற்காக வந்து நானே எல்லா இடத்துலயும் வந்து பிளான்ட்ஸ வச்சேன்னா, நம்ம தான் மெயின்டெயின் பண்ண முடியும். சில பிளான்ட்ஸ்லாம் வந்து இப்போ என்னோட டாட்டர் வந்து அவங்க ரூம்ல வச்சிருக்கிறதுனால, ஷீ ஹெர்செல்ஃப் மெயின்டெயின் தட் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி சில டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து தேவையில்லாம நெறைய யூஸ் பண்ணும்போது, அது நம்மளே மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு அவுட் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னா, யாருமே இந்த பிளான்ட்ட கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நான் சூஸ் பண்ற பிளான்ட் எல்லாம் வந்து 1 வீக் தண்ணி ஊத்தல அப்படின்னாலும், அது நல்லா வந்து த்ரைவ் ஆகும், சர்வைவ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்டர்ல வைக்கிறதுனால, அது வந்து 1 வீக் கழிச்சு நீங்க தண்ணி மாத்துனாலும் அது ஒண்ணுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தட், ஒரு ஃபங்ஷனல் மெத்தட்லாம் நான் வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு பிளான்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் அத கொஞ்சம் வந்து ஈஸியான மெத்தட்ல நான் வந்து மெயின்டெயின் பண்றேன். ஆனா இது வந்து வேலைப்பளு என்னைக்கு அதிகமாகுதோ, கண்டிப்பா இதையும் நான் ரிமூவ் பண்ணிருவேன். அந்த மாதிரி உங்க வீட்ல வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது நீங்க வந்து தேவையில்லாம நெறைய டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத நம்ம தான் மெயின்டெயின் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும்போது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கண்டிப்பா நீங்க குறைச்சிருங்க. வேலைகள் மட்டும் இல்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ற மீலா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மீல் பிளானிங் தான் நான் பண்ணுவேன். அத பத்தி நான் நெறைய டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கிறதுனால, நான் திருப்பி திருப்பி அத வந்து காமிக்க விரும்பல. ஸோ உங்களோட மீல் பிளானிங், உங்களோட ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணிருங்க. நெறைய வெரைட்டி பண்ணணும், நெறைய இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு டூ நாட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அண்ட் டைம். அண்ட் அதே மாரி வீட்ல வந்து பொருட்களையும் நம்ம நெறையா வந்து சேர்க்கவே கூடாது. வந்து நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீட வந்து கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இருக்காது. இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் வெரி மினிமல் ஹவுஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு காரணம் அப்படின்னா, என்னோட லைஃப் ஸ்டைல வந்து இந்த மாதிரி மாத்துறதுக்கு காரணம், ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் மை செல்ஃப். எனக்காகவும் சரி, எனக்கு வந்து எதற்கான நேரம் எதுக்கு குடுக்கணுமோ, குழந்தைங்களுக்காகவும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும், அதில தான் நான் நேரத்த செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஏன்னா, நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம். வீட்லயும் வந்து வீட்டு வேலையே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணும். எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்ருந்தா, அதில ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு சாரார் பெண்கள் மட்டுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட திறமைகள, நமக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணணும் அப்படின்னா, வீட்ல பொருட்கள குறைக்கணும். லைஃப்ப ரொம்ப சிம்பிளா லீட் பண்ணணும். வீட்ல இருக்கிற அனைத்து மெம்பர்ஸையும் வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். எந்த ஒரு வேலையும் வந்து பெண்களுக்கான வேலைகள் மட்டும் இல்ல. வீட்ல இருக்க ஆண்கள், குழந்தைகள் எல்லாரையும் நம்ம வந்து பழக்கப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான முயற்சிகள வந்து நீங்க எடுங்க. நான் அந்த மாரி முயற்சிகள எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து என்னால வந்து எந்த ஒரு மெய்டும் இல்லாம லைஃப்ப லீட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னைக்குமே வந்து இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணும்போது, அது வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ தான் நமக்கு கிரியேட் பண்ணும். அது வேலைக்காரவங்களா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஸோ அவங்கவங்க வேலைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு சேஃப்டியும் கூட. தேவையில்லாம வெளியிலேருந்து உள்ள ஆட்கள கொண்டு வந்து, நம்ம அத வந்து பண்ண வைக்கிறத விட, நம்மளே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு விதத்தில மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இதுக்கான முயற்சிகள வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் மறக்காம டீக்ளட்டர் பண்ணுங்க. உங்க லைஃப்ப சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்களையும்,
தேவையில்லாத திங்ஸையும் வீட்டிலேருந்து வந்து நீங்கள் அகற்றுங்க. உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைஃப்லேயும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற அன்னெசரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழலாம். ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.